மேம், கடகராசிக்காரங்களுக்கு இந்த 2026 வேலண்டைன்ஸ் டே எப்படி இருக்க போகுது? நிச்சயமா. கடகராசிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப சூப்பரான ஆட்கள். இது இருக்கிறதுலே இவங்கள மாரி ஆட்கள்லாம் கிடைக்க குடுத்து வைக்கணும்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி. ம். பொதுவாவே சந்திரனுடைய ஆதிக்கம் அப்படின்றது 4ஆம் இடம் சுகஸ்தானத்த குறிக்கக்கூடிய அமைப்பு. நம்முடைய தாய்க்கு நிகர் வேற யாருமே கிடையாது இல்லையா? அந்த அன்பு வந்து சொல்ல முடியாத அன்பு, விளக்கம் கொடுக்க முடியாது. அதுக்கு வந்து ஒரு துரிதமான அன்பா இருக்கும். இவங்களோட லவ் அப்படிதான். இந்த ராசியில பிறந்தவங்களோட லவ்வுமே வந்து கொஞ்சம் கூட ஒரு இவங்க இவங்க கிட்ட இந்த ஒரு கோவத்த காட்டிடணும், வேகத்த காட்டிடணும். இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்றதுக்காக ஒரு அ வஞ்சம் வச்சுக்கிறது, இப்படிலாம் கிடையாது. ரொம்ப 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 பிரசன்டபுளான நபர்கள் தான் நம்ம கடகத்தில பிறந்தவங்க. ஸோ இவங்களுடைய ராசியில பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுடைய 12ஆம் இடத்துல குரு இருக்காரு. 12ஆம் இடத்துல குரு இருக்காரு. இந்த பக்கம் ஒரு ஆளு, இந்த பக்கம் ஒரு ஆள் இருக்காங்கன்ற மாரி. ஸோ 12ஆம் இடத்துல குரு, 2ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடிய நிலை உண்டு. இவங்களுடைய ராசியிலே பார்க்கும்போது, அதாவது ராசிக்கு நமக்கு 5ஆம் இடத்து அதிபதின்னு பார்க்கக்கூடிய செவ்வாய் வந்து என்ன பண்றாருன்னா, அடுத்த ஒரு 4 நாள்ல அப்படியே டிரான்சிஸ்ட் ஆயிட்டு, எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா கிளம்பி இந்த 8ஆம் இடத்துக்கு கிளம்பக்கூடிய நிலை உண்டு. 8ஆம் இடத்துக்கு கிளம்பி போற மாரியான ஒரு அமைப்பு இருக்கு. சூரியன், செவ்வாய், அதே மாரி புதன், சுக்கிரன், ராகு இத்தன கிரகங்கள் போய் அங்க ஒண்ணா இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியடா இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய தன்மை உண்டு.